தம்பி என்னம்மா இருக்கிறீங்க? நீங்கள் செந்த காலத்தில் என்ன படித்த நீங்கள்? ஆமாண்ணா. இப்போ என்ன செஞ்சு வந்துருக்கீங்க? இப்போ மேத்ஸ் சரிங்களா? என்னம்மா படிப்பெல்லாம் அப்படி போகுது? படிப்பேன்னா சரியான ப்ரெஷராக போகுதுண்ணா. இப்போ எக்ஸாம்ஸ் வந்துட்டு இல்லையா, ஸோ எக்ஸாம்ஸ் மட்டும்தான் பார்க்கலுமா இருக்குது, வேறு ஒன்றும் பண்ணிடுதில்லை. எப்பயுமே ப்ரெஷராகவே இருக்குதுண்ணா, நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, நீங்கள் யோசிக்காதீங்க, கடவுள்கிட்ட நம்பிக்கை வச்சு படிங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ மச்ச இதை கஷ்டமாக இருக்கும் தம்பி, அப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்டுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்பிக்கையை கையில் எடுங்க, முயற்சி எடுங்க, கடவுள்கிட்ட மந்தாடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகளை தான் உங்களை ஸ்கூலில் படிப்பிக்கிற மாஸ்டர்மார் அவங்ககிட்ட கேளுங்க. அவங்களையும் சொல்லி தந்து உங்களுக்கு விலங்கல் இருந்துச்சுன்னா கடைசியாக அந்த யூடியூப் சேனலுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேப்பர்கள் ஒவ்வொரு நாளும் மாஸ்டர் மார்க் போடுவாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து அச்சஞ்சியெல்லாம் எடுத்து படிங்க. மனதை மட்டும் உடைய வித்துறாயுங்க. அதை உடைய வித்துங்க வந்து சொன்னால் உங்களால் படிக்க இயலாது. நீங்கள் அப்படியே சூறவாகி கீழே தான் நிற்பீங்க. உங்களுக்கு பின்னால் படிக்க வரவங்க அவங்க படித்துன்னு செய்வாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதில் என்ன உங்களோட முயற்சி எடுத்து செஞ்சு படித்து அடுத்த கட்டத்துக்கு வர முடிவு என்ன உங்களோட? ஓமண்ணா, இது வரைக்கும் நான் அதை ஒன்றுமே பண்ணாமல் இருந்தேண்ணா. டைம் இருக்குது தானேன்னு விட்டுட்டேன். ஸோ இனித்தான் அதை பார்க்கணும், இதுதான் படிக்கிறதுக்கு இருக்கிறேன். இல்லை உங்களுக்கு இனி நாள் இல்லைன்னா இருக்கிற ஒரு மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. அதுக்குள்ளே நீங்கள்லாம் படித்து முடித்து செட்டில் ஆகினா தான் தமிழகத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். இப்போ நீங்கள் போனால் தான் இந்த தம்பி இப்படி இப்படி நல்லா படித்து நல்ல நிலைக்கு வந்திருக்கிறன்றது உங்களோட பேரு கூட அடையாளம் வரும். எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த பேரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, நாள் இல்லை, ஒரு மாதம் தான் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு நல்லா கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ணி இரவும் பகலும் படிங்க. எல்லாத்தையும் சுவிச்சு போடுங்க. எல்லோரும் கழிப்பாங்க, முன்னால் ஏழாண்டுவாங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையை சோர்ந்து விடாமல் முயற்சி எடுத்து படித்து கட்டாமல் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் உங்களை இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் இந்த இதில் என்ன செய்ய போகிறீங்க? ஆமாண்ணா, இதுக்கு பிறகு நான் பிளான் பண்ண மாதிரியே படிக்கணும், படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்குறேன். ஸோ சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஓகே. இதில் என்ன பிரச்சனைன்னா, நம்மளோட பிள்ளைகள் இப்போ பாடங்கள் விளங்கு இல்லைன்னா நம்மளால் படிக்க இல்லாது, நம்ம இந்த இடத்துக்கு வரமாட்டோமா எதிர்பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க ஹீரோ. அப்படி நிற்காதுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாணவர்களும் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, உங்களுக்கு திறமைகள் இருக்குது. அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களோட கையில் தான் உங்களோட வாழ்க்கை, உங்களோட கையில் தான் எல்லா லைஃபும் இருக்குது. உங்களை நம்பித்தான் உங்களோட தாய்மார் எல்லாரும் இருக்காங்க. அவங்கள மனமுடையாமல் உங்களோட நம்பிக்கையை முயற்சியில் எடுங்க, பாதையில் நடங்க. அந்த பாதையில் உங்களோட நோக்கமே நீங்கள் நினைக்க படிப்பு தான் நம்மளோட விஷயம். படிப்பை மட்டும் மேலோட்டமாக கொண்டு போய் தரை சேர்த்திங்கண்டா நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் ஸ்டெப் ஏறி போகலாம். இப்போ A லெவல் படித்து பாஸ் பண்ணினீங்களா, அடுத்த 2வது ஸ்டெப் நீங்கள் யூனிவர்சிட்டி எந்த பண்ண போகிறீங்க. யூனிவர்சிட்டி நீங்கள் எந்த பண்ண இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இல்லை, நல்ல படிப்பு, நல்ல இதுகள் எல்லாம் பாரும். அதுகளை நீங்கள் எடுங்க. லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களால் ஏழா தம்பி செய்யலாம் கஷ்டம் பண்ணுவாங்க. அதெல்லாம் விடுங்க, நம்பிக்கை எடுங்க, கடவுள்கிட்ட கேளுங்க. உங்களோட நம்பிக்கை கடவுள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக இது ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வுகளாக இருக்கும். தேங்க்யூ.